ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டும், பஞ்சாப்பை பஞ்சா ஆக்கும் அப்படின்னாங்க. கடைசியில் நம்ம தான் பஞ்சாரான மாதிரி ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாம் சூப்பராக தான் விளையாடுறாங்க. ஆனால் ரன்னு தான் ஒழுங்காக அடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது ஏதோ டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரியே இருந்துச்சு. கேப்டன் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா எப்போதும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ரஹானே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் 20 ரனில் அவுட் ஆயிடுவார். இப்போ வரைக்கும் எதுக்கு அவர் டீமில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியவே மாட்டேங்குது. அதாவது ஃபைனலில் ஏதாச்சும் ரன் அடிப்பார், அதனால் இப்போலேருந்தே தேத்துவோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொன்னோம். சிவம் தூபே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டீமில் எடுத்துட்டாங்க, எதுக்குப்பா சிஎஸ்கேல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே காணாமல் போயிட்டாரு. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா சிக்ஸராக அடித்து பொழந்துக்கிட்டு இருந்தார். நேற்று அவருக்காக தான் ஈகராக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்தார் சென்றார்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நம்ம சைடுன்னு பார்க்கும்போது அந்தளவு யாரும் விளையாடவே இல்லை. எம்எஸ் தோனி எப்போ வந்தாலும் ஒரு 6 4 கரெக்டாக அடிச்சு விட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் பஞ்சாப் அணியில் எல்லாருமே சூப்பராகவே விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க பங்குக்கு அவங்க எல்லாருமே விக்கெட்ஸை சூப்பராகவே எடுத்தாங்க. ரபாடா எப்போதும் ஒரு விக்கெட் எடுத்துருவார். சாகரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்டை எடுத்து தள்ளிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, 162 ரன்னு தான் நம்ம அடிச்சிருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே சுருக்கி கட்டிடுவாங்க, நம்ம கிரவுண்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டை வச்சாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஓப்பனிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சிங்க அவுட் ஆகிட்டாரு. அப்பா, கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வின் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, அடுத்து வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் போட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிதாமகன் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு அரை சதம் அடிக்காமல் போக மாட்டார். நேற்று ஒரு 46 ரன் அடிச்சிட்டாரு. அவங்க அப்படியே அழகாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் போட்டு நின்று சாம்கரன் சிங்கு எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 20-30 ரன் அடித்து ஈஸியாகவே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. 17வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம பங்குக்கு யார் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதிர்பார்த்து காத்துக்கிட்டே தான் இருந்தோம். சிவம் தூபே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் எதுவும் பண்ண முடியலை, நம்ம ரன் அடிக்க முடியலை, விக்கெட்டாச்சும் எடுப்போம்னு சொல்லிட்டு அவர்லாம் விக்கெட்லாம் எடுத்தார். பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வைங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து கப்பெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு 4வது பிளேஸில் தொங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். 10 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு 5 மேட்ச் தோற்றுருக்கோம், 5 மேட்ச் லாஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியவே இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டி போட்டு மேலே ஏறுறதுக்கு சன்ரைசர்ஸ்லேருந்து டிசிலேருந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாச்சும் ஒருத்தர் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த வருஷம் குவாலிஃபை ஆகுமானே தெரியலை. எங்கடா வந்து 6வது டைம் டைட்டில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல்லில் சென்னை உள்ளே வருமா, கப் அடிக்குமா, கனவாகுமான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.